எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். பரிசுத்த வேதாகமத்திலே பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்ற 2 புஸ்தகங்களை நாம் அறிந்திருக்கிறோம். 2 பிரிவுகளை நாம் அறிந்திருக்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட காரியங்கள் கிறிஸ்துவுக்கு முன்னதாக உள்ள காலங்களில் சொல்லப்பட்ட காரியங்கள். புதிய ஏற்பாட்டிலே நியூ டெஸ்டமெண்ட், ஓல்ட் டெஸ்டமெண்ட். நியூ டெஸ்டமெண்ட்ல புதிய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டவைகள் கிறிஸ்துவை பற்றியும் கிறிஸ்துவுக்கு பின் வரும் காலங்களை பற்றியும் எழுதப்பட்டு இருக்கிறது. இந்த பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட அநேக காரியங்கள் வரப்போகிற காரியங்களுக்கு நிழலாக சொல்லப்பட்டு இருக்கிறது, ஷேடோவாக. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே அது நிஜமாக அறியப்பட்டு இருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட அநேக காரியங்கள் புதிய ஏற்பாட்டின் காரியங்களுக்கு நிழல், இது நிஜம். இந்த பகுதியை நீங்கள் வாசிக்கும் பொழுது 4ஆம் அதிகாரத்திலே பல முறை ஒரு வார்த்தை வருகிறது. அந்த வார்த்தை இளைப்பாறுதல். இளைப்பாறுதல் என்ற வார்த்தை 1ஆம் வசனத்திலே இளைப்பாறுதல் என்ற வார்த்தை வருகிறதை நாம் பார்க்கிறோம். அதன் பிறகு 3ஆம் வசனத்திலே இளைப்பாறுதல் என்று 2 முறை வருகிறதை நாம் பார்க்கிறோம். அதன் பிறகு 7ஆம் வசனத்திலே இளைப்பாறுதல் என்ற வார்த்தை வருகிறது. அதுபோல 11ஆம் வசனத்திலே இளைப்பாறுதல், 9ஆம் வசனத்திலே இளைப்பாறுதல் வருகிறது, 11ஆம் வசனத்திலே, இப்படி பல இடங்களிலே இந்த இளைப்பாறுதல் என்ற ஒரு வார்த்தை வருகிறது. மனிதனுக்கு மிகவும் தேவையானது இளைப்பாறுதல். ஒரு ஓய்வை தேவன் மனிதனுக்கு வைத்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு அந்த ஓய்வெல்லாம் இல்லை. நம்ம கைகளிலே மாதத்திற்கு ஒரு முறை முதல் வாரத்திலே செய்தி மலர் கொடுக்கப்படுகிறது. இந்த செய்தி மலரில் பலவிதமான ஒரு சின்ன புஸ்தகம்தான். அதை எத்தனை பேர் உன்னிப்பாய் கவனிக்கிறீங்கன்னு தெரியாது. அதில் அநேக காரியங்கள் எழுதப்பட்டிருக்கு. வாக்குத்தத்த செய்தி, ஒரு நல்ல செய்தி, வாலிபர்களுக்குரிய செய்தி, மருத்துவ குறிப்பு, இன்னும் வேத வினா விடை போன்ற எல்லா காரியங்களுமே இதற்கு ஒரு மாதத்திற்கு சில ஆயிரங்கள் நாங்கள் செலவழிக்கிறோம். இன்றைக்கு அந்த மருத்துவ குறிப்பை பார்க்கும் பொழுது சில நல்ல குறிப்புகள் நம்முடைய ஆலயத்தில் ஆண்டவருடைய கிருபையினால் 2 டாக்டர்ஸ் இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அதில் எழுதப்பட்டதில் சில காரியங்கள், அடிக்கடி தண்ணீர் குடிக்க வேண்டும், நல்ல ஓய்வு எடுக்கணும். ஒரு மனுஷனுக்கு ரொம்ப ஓய்வு எடுத்தால் தான் இருதயம் பலம் அடையணும். அப்போ நல்ல ஒரு உறக்கம், ஓய்வு நமக்கு தேவை. ஆண்டவர் அப்படிதான் 6 நாட்கள் தன் கிரியைகளை முடித்து 7ஆம் நாள் என்ன செய்திருந்தார்? ஓய்ந்திருந்தார் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. அப்போது அந்த ஓய்வு என்பது நமக்கு அவசியம். அதனால தான் ஒரு நாளை நாம் ஓய்வு நாளாக ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கு கொடுத்து, அந்த நாளிலே எந்த வேலையும் செய்யாமல் நீங்கள் நல்லா தன் குடும்பத்தோடு கூட இருக்க வேண்டும். ஆசரிப்பு கூடாரத்திற்கு போய் ஆண்டவரை ஆராதித்து விட்டு வீட்டில் மனைவி பிள்ளைகளோடு இருக்கணும், நல்லா ஓய்வு எடுங்கன்னு சொன்னாங்க. நம்ம அந்த நாளையும் வேலை நாள் ஆக்கிடுறோம். ஆகவே இதை போல மனிதனுடைய வாழ்க்கைக்கு பிறகு ஒரு காலம் இருக்கிறது. அந்த காலத்திற்கு பெயர் இளைப்பாறுதலின் காலம். நம்ம நினைக்கலாம் இந்த உலக வாழ்க்கையோடு கூட மனிதனுடைய வாழ்க்கை முடிந்து போய்விடும் என்று நாம் நினைக்கக்கூடாது. இதற்கு பிறகு இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது. பொதுவாக சொல்லுவாங்க, ஒரு மனிதனுக்கு 3 விதமான உலகத்திலே அந்த மனிதன் வாழ்கிறானாம். அந்த காலத்தில் பிரசங்கியார் மெய்யூர் பரமானந்தம் அப்படின்னு ஒரு ஐயா இருந்தாங்க. செவ்வாப்பேட்டையில் இருந்தாங்க. அவர்களெல்லாம் இந்த மணப்பாக்கத்தில் நான் கூப்பிட்டு பயன்படுத்தியிருக்கிறேன். அப்போ அவர் அழகாக பிரசங்கிப்பார், நல்ல சிரிப்போடு கூட அழகாக பிரசங்கிப்பார். அப்போ அவர் சொல்லும்போது ஒரு மனிதன் 3 விதமான உலகத்திலே வாழ வேண்டுமாம்.
ஒன்று பை உலகம். பை உலகங்கிறது என்னது? கர்ப்ப பையில் வாழ்கிற உலகம். அது 9 மாதங்கள். அதன் பிறகு அந்த குழந்தை பை உலகத்தை விட்டு எந்த உலகத்திற்கு வருகிறது? பொய் உலகத்திற்கு வருகிறது. இந்த உலகத்திற்கு பேர் என்ன? பொய்யான உலகம். எல்லாமே பொய். பொய் பேசிக்கிட்டே வாழ்க்கையை ஓட்டுகிறது. அதன் பிறகு 3வது உலகம் இருக்கிறது, மெய் உலகம். 3 உலகத்தில் அந்த மனிதன் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக நகைச்சுவையோடு கூட அந்த ஐயா பேசுவார்கள். அருமையானவர்களே, இப்போ நம்மளாம் எத்தனாவது உலகத்தில் இருக்கிறோம்? 2வது உலகத்தில் இருக்கிறோம். இல்லை பாஸ்டர், நான் நல்லா தூங்குகிற உலகத்தில் இருக்கிறேன், இப்போ 3வது வானத்துக்கு நான் போயிட்டுருக்கேன்னு சொல்லக்கூடாது. சரி, 2வது உலகத்தில் இருக்கிறோம். ஆகவே இன்னொரு உலகத்திற்கு நம்ம போகணும். அது உலகத்திற்கு பேர் என்ன? மெய் உலகம். அதுதான் மெய்யான ஆண்டவர் நமக்கு நித்திய காலம் வைத்திருக்கிற உலகம். அது இல்லை என்று யாருங்க பரலோகத்தை யார் பார்த்தா அப்படின்லாம் சிலர் சொல்லுவாங்க. ஆனால் பரிசுத்தவான்கள் அநேகர் மரிக்கும் பொழுது அவர்கள் இந்த பரலோக ராஜ்யத்தை கண்டது, பரலோகத்திலிருந்து அவர்களை வந்தது எல்லாவற்றையும் நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க. நிறைய பேருடைய அனுபவங்கள், நான் நிறைய அனுபவங்களை கேட்டிருக்கிறேன். KK நகரில் ஒரு ஊழியக்காரர் திடீரென்று இறந்து விட்டார். அவர் இறப்பதற்கு முன்பதாக எப்படி அப்படின்னா, அவரும் அவருடைய மனைவியும் எப்பொழுதுமே இரவில் கைப்பிடிச்சு தான் தூங்குவாங்க. ஆனால் திடீரென்று அந்த ஊழியக்காரர் ஒரு வாரம் மனைவியுடைய கையை பிடிக்கவே இல்லை. இவளுக்கு ஒரு ஆச்சரியம், என்ன ஒரு வாரமாக கை பிடிக்கலை அப்படின்னு சொல்லி. சரி, அவரை கைப்பிடிச்சு தூங்குவார், கை பிடிக்கலையேன்னு சொல்லிட்டு இருந்துட்டாங்க. ஒரு வாரம் கழித்து திடீர்னு அந்த ஊழியக்காரர் மரித்து விட்டார். எனக்கு அவங்க அவ்வளோ பழக்கம் இல்லை, ஆனாலும் ஒரு ஊழியக்காரன் மரித்து விட்டாரே அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்லும்படி அவங்க வீட்டை தேடி போனேன். போய் அந்த சகோதரிக்கு உட்காந்து ஆறுதல் சொல்லிட்டு போது அவங்க கொஞ்சம் ஆறுதல் அடைஞ்சிருந்தாங்க. அப்போ நான் கேட்டேன், என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, இல்லை பாஸ்டர், ஒரு 10 நாளாகவே அவர் என் கையை பிடிச்சி தூங்குறதில்ல. கை பிடிச்சி தூங்காமல் நாங்கள் தூங்க மாட்டோம். ஒரு 10 நாளாக இருக்கும்போது எனக்கு அது புரியலை. ஆனால் எனக்கு இப்போ புரிஞ்சிருச்சு, ஆண்டவர் அவரை விட்டு என்னை விட்டு கொண்டு போகிறாருன்னு தெரிஞ்சு தான் இந்த காரியம் நடந்திருக்குது. இதை போல் சமீபத்தில் நம்ம பகுதியில் வாழ்ந்த ஒரு ஐயா, நல்ல ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்தவ குடும்பம். அந்த ஐயா இருந்துக்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு நாள் ஒரு கனவு காண்கிறார். ஒரு நல்ல வீடு, கட்டி முடிக்கப்பட்ட வீடு. அந்த வீட்டில் திடீர்னு தேவதூதர்கள் வந்து அவசரமாக ஒயிட் வாஷ் பண்ணுறாங்க. இவருக்கு இந்த கனவு என்னன்னு தெரியல. மனைவிட்ட சொல்கிறாங்க, அம்மா ஒரு வீட்டை பார்த்தேன், கட்டி முடிச்சாச்சு, அவசரமாக தேவதூதர்கள் பெயிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி முடித்து ஒரு 2-3 நாளில் அவர் மறிச்சிட்டார். இதெல்லாம் எதற்கு நான் சொல்லுகிறேன் என்றால், தேவனை சார்ந்திருக்கிற மக்களுக்கு சில வேளைகளிலே கர்த்தர் அவர்களை எடுத்துக்கொள்ள போகிறது என்ன பண்ணுகிறார்? தெரியப்படுத்துகிறார். ஒரு மெய் உலகம் ஒன்று இருக்கிறது. நம்புறவங்க ஒரு அல்லையில சொல்லுங்கப்பா, அல்லேலூயா. ஆகவே அதை நம்பி தான் ஆகணும். நம்புறதுக்காக தான் நம்ம இருக்கிறோம். ஆண்டவரும் இயேசு கிறிஸ்து அப்படி தான் சொன்னார். யோவான் 14ஆம் அதிகாரத்திலே, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, இல்லாவிட்டால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு வந்து நீங்களும் என்னோடு கூட இருக்கும்படி உங்களை அழைத்து கொண்டு போவேன். ஆகவே கிறிஸ்தவ மார்க்கம் என்ன? ஒரு நம்பிக்கையின் மார்க்கம். அதனால தான் மற்றவர்களைப் போல நம்ம எரிக்காம ஒரு பெட்டியில் நாம் என்ன செய்கிறோம்? வைத்து நம்பிக்கையோடு கூட. நீங்கள் கிறிஸ்தவ அடக்கத்தின் இறுதி வேளையில் பாஸ்டர் சொல்கிற வார்த்தையை கேட்டால் தெரியும். இந்த கிறிஸ்துவின் வருகை நாளிலே இந்த சரீரம் மகிமையின் சரீரமாக எழுந்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு கூட இந்த சரீரத்தை மண்ணுக்கு மண்ணாக, சாம்பலுக்கு சாம்பலாக, புழுதிக்கு புழுதியாக ஒப்பு கொடுக்கிறேன், பூமிக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்ற வார்த்தையை சொல்லுவோம். அப்படின்னா என்ன? ஒப்பு கொடுத்தா அது என்ன பண்ணணும்? திரும்ப கொடுக்கணும். அந்த பூமி ஒரு நாள் கொடுக்கும் என்பது நம்பிக்கை. ஆகவே எழுந்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு கூட தான் கிறிஸ்தவ நல்லடக்கத்தை நாம் செய்வதுண்டு. அப்படி என்றால் நமக்கு இந்த உலகத்திலே ஆண்டவர் ஒரு இளைப்பாறுதலின் காலத்தை வைக்கிறார். அந்த இளைப்பாறுதலின் காலம் இனி வரும் காலம். இதற்கு பழைய ஏற்பாட்டிலே நிழலாக சொல்லப்பட்டது என்ன என்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் வாழ்கிறார்கள். 400 ஆண்டுகள் எகிப்திலே அடிமைத்தனத்தில் வாழ்கிறார்கள். கர்த்தர் அவர்களை மோசேயின் மூலமாய் ரட்சித்து மீட்கிறார். எப்படி இயேசு நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை ரட்சிக்கும்படியாக இந்த உலகத்திற்கு வந்தாரோ, அதே போல அன்றைக்கு மோசே ஒரு இரட்சகனாய் அந்த மக்களை மீட்டெடுத்து, அதன் பிறகு மீட்கப்பட்ட ஜனங்கள்
தெரிந்து கொள்ளப்பட்ட மீட்கப்பட்ட ஜனங்கள் இப்பொழுது அந்த கானான் பயணத்தை நோக்கி கொண்டு போகிறார். 40 ஆண்டுகள் வனாந்திர பயணம். ஏன் 40 ஆண்டுகள்? அந்த எகிப்திலிருந்து இஸ்ரவேலுக்கு போகிறதற்கு 40 ஆண்டுகள் தேவையே இல்லை. ஆனால் ஆண்டவர் அவர்களை சில காரியங்களிலே பயிற்றுவிக்கும்படியாக, பழக்குவிக்கும்படியாக, அவர்களை சோதிக்கும்படியாக, அவருடைய இருதயத்தை அறிந்து கொள்ளும்படியாக 40 ஆண்டுகள் கொண்டு போகிறார். கொண்டு போய் அதன் பிறகு ஒரு கானான் தேசத்திற்குள் கொண்டு போகிறார். அதை போலதான் நம்மையும் ஆண்டவர் பாவ அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்து இந்த உலக வாழ்க்கையிலே நம்மை கொண்டு போகிறார், நடத்துகிறார். நம்மை அற்புதமாய் நடத்துகிறார், அதிசயமாய் நடத்துகிறார். அவரை சார்ந்திருந்து அவருடைய வேதத்தை அறிந்து, அன்றைக்கு இஸ்ரவேல் மக்களை ஒவ்வொரு நாளும் மன்னாவினால் போஷித்தார். இன்றைக்கு பரலோக மன்னாவாகிய வேத வசனத்தினால் நம்மை போஷித்து நம்மை நடத்தி, இதற்கு அடுத்ததாக நாம் அன்றைக்கு அவர்கள் எப்படி கானான் தேசத்திற்குள் போனார்களோ அதை போல நாம் பரமன கானானுக்குள்ளாய் செல்ல போகிறோம். அல்லேலூயா. அதுதான் நம்முடைய ஃபைனல் டெஸ்டினேஷன். எந்த ஒரு பயணத்திற்கும் என்ன இருக்கிறது? ஒரு கடைசி ஒரு நிலையம் ஒன்று இருக்கிறது. எங்கே போகிறேன்னு தெரியாமல் போகிறேன்னு சொல்ல முடியாது. இந்த இடத்திற்கு நாம் போகிறோம், ஆனால் அது போவதற்கு முன்பதாக இடையிலே பல நிலையங்களில் நிற்கும் ஸ்டாப் இருக்கும், பல விதமான காரியங்கள் இருக்கும். அதுதான் இந்த உலக வாழ்க்கை. பாடுகள் நிறைந்தது, கஷ்டம் நிறைந்தது, சந்தோஷமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். இவைகள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. அந்த இளைப்பாறுதலின் காலத்திற்குள் பிரவேசிப்பதற்குள்ளாக நாம் செய்ய வேண்டிய 3 காரியங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறதை இந்த பகுதியின் மூலமாய் அறிந்து கொள்ள போகிறோம். முதலாவது நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தால், அந்த 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். பாருங்கள், முதல் குறிப்பு, அதை அடைவதற்கு நாம் பின்வாங்கி போகக்கூடாது. ஒருவராவது பின்வாங்கி போகக்கூடாது என்று இந்த பகுதியிலே தேவ மனிதன் குறிப்பிடுகிறார். நன்றாய் கவனிங்கள். இளைப்பாறுதலுக்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அழைக்கப்பட்ட அநேகர் சில வேளைகளிலே அந்த அழைப்பை இழந்து விடுகிறதை பார்க்கிறோம், பின்வாங்கி போகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே முதலாவது குறிப்பு, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நம்மை அழைத்த அழைப்பிலிருந்து பின் வாங்கக்கூடாது. பேக் ஸ்லைடிங் இது ரொம்ப நிறைய நேரங்களிலே ஏற்படுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவருடைய காலத்தில் கூட இந்த சம்பவங்கள் நடைபெற்றது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வாசித்து பாருங்கள். யோவான் 6ஆம் அதிகாரத்திலே 66 வாசிங்க. அது முதல் அவருடைய சீசரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். யார் எழுதப்பட்டிருக்கிறது? அவருடைய சீசர்கள் அவரோடு கூட நடவாமல் அவரை விட்டு பின்வாங்கி போனார்கள். அப்பொழுது இயேசு கேட்கிறார், வாசிங்க. அப்பொழுது இயேசு 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களோ என்றார். சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. ஆமென். அல்லேலூயா. அப்ப இயேசுவின் காலத்தில் கூட சீசர்கள் பின்வாங்கி போனார்கள். இன்றைக்கு திருச்சபையை நடத்தி கொண்டிருக்கிற இந்த ஊழியத்திலே நாங்கள் பார்க்கிறோம், எத்தனையோ பேர் ரட்சிக்கப்பட்டவங்க, ஞானஸ்தானம் பெற்றவங்க, பின்வாங்கி போனவங்க உண்டு. இந்த ஊரில் உண்டு. அவங்க ஞானஸ்தானம் எடுத்தவங்க, உடன்படிக்கை பண்ணவங்க எல்லாம் உண்டு. ஆனால் ஒரு காலகட்டத்திலே அவர்கள் பின்வாங்கி போகிறார்கள். பின்வாங்கி போகிற ஒரு ஆத்துமாவை எவ்வளவோ பார்க்கும் பொழுதெல்லாம் ஒரு மனவேதனையோடு கூட, பிரதர் வாங்க, காலையில் நம்ம ஆராதனையில் ஒரு குடும்பத்திற்காய் இந்த கலையை இந்த திருவந்து எடுக்கும் பொழுது உண்மையாகவே சில தனியாக வரும் பொழுது எனக்குள்ள ஒரு பாரம், நான் ஒருத்தருடைய குடும்பத்தை பார்த்து ஜெபிப்பேன். அப்படி தான் ஜெபம் பண்ணும்போது அந்தந்த குடும்பத்தினுடைய தேவைகள் தெரியும். ஒரு குறிப்பிட்ட சகோதரி வரும் பொழுது நான் என்ன ஜெபிக்கிறேன்னா, ஆண்டவரே, இந்த மகள் குடும்பமாக வரணும். ஏன்னா அவருடைய கணவர் ரொம்ப வருஷங்களாக வரல, இங்கே தான் கல்யாணம் ஆச்சு, ஆனால் ரொம்ப வருஷமாக வரல. எனக்குள்ளே ஒரு ஆதங்கம், ஆண்டவரே, இந்த மகள் குடும்பத்தோடு வரணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுறேன்.
கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா அவருடைய கணவர் லைனில் வராரு. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இப்போதானே நான் ஜெபம் பண்ணேன், இந்த மாதிரி எத்தனையோ வருஷங்களுக்கு பிறகு இன்னைக்கு வந்திருக்கிறாரு, கம்யூனியனும் எடுத்துட்டாரு. சரி ரைட்டு, அவர் உணர்வு அடைந்தால் நமக்கு சந்தோஷம். ஒரு ஆத்துமா மனம் திரும்பி வருவது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். பின்வாங்கி போகும்பொழுது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அழைத்திருக்கேன் இந்த 38 வருஷம் இந்த பகுதியில் ஊழியம் செய்த நான், இந்த ரட்சிப்புகள் வழிநடத்தப்பட்டவங்க எல்லாரும் இருந்தால் இந்த சபையை விட 2 மடங்கு பெரிய கட்டணம் தேவை, அல்லது 4-6 நடத்தணும். நிறைய பேர் பின்வாங்கிடுவாங்க. சிலர் விட்டு சிலர் தூரமாக போயிருப்பாங்க, பல இடங்களுக்கு போயிருப்பாங்க. சிலர் சின்ன சின்ன சபைகளை கூட ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, மறுத்து இருந்தாலும் சரி அப்படியாவது ஒரு ஊழியம் நடக்கட்டும். ஆனால் பாருங்கள், இந்த பின்வாங்கி போகுதல் இயேசுவின் காலத்திலும் நடந்தது. அப்போ நிலைத்திருக்கிறவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? ஏன் நிலைத்திருக்கிறார்கள்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு. அப்போ ஜீவ வசனங்கள் நமக்குள் இருந்தால் நாம் பின்வாங்கி போக மாட்டோம். ஒரு அழிலே சொல்றீங்களா? அதுக்கு தான் வசனம் முக்கியம். ஆலயத்திற்கு ஏன் போகிறோம்? இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். இன்னைக்கு கொஞ்சம் பின்வாங்கி போயிடலாம், கர்த்தரை விட்டு விலகிடலாம் நீங்க நினைச்சிருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். நீ பின்வாங்கி போகணும்னு நினைக்கிற, பின்வாங்கி போகக்கூடாது. ஆகவே அவர்கள் பின்வாங்கி போகாமல் இருப்பதற்கு முதலாவது வசனம் காரணம். இரண்டாவது அதே வசனம் 69ஆம் வசனம், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்து அறிந்தும் இருக்கிறோம். ஏன் நான் பின்வாங்கி போகவில்லை? மற்றவர்கள் பின்வாங்கி போனார்கள், நான் ஏன் பின்வாங்கவில்லை? நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் இருக்கிறது. இந்த 2 காரியங்கள் இருந்தால், ஆண்டவர் மேல் இருக்கிற விசுவாசமும் அவருடைய வசனமும் நம்மிடத்தில் இருந்தால், நாம் ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டோம்? பின்வாங்கி போக மாட்டோம். ரலிலே சொல்லுங்க பார்க்கலாம். உபத்திரம் வரும், போராட்டம் வரும், ஏன் எதிர்ப்புகள் கூட வரலாம். இந்தியா பல விதமான சூழ்நிலையை சந்தித்து கொண்டு இருக்கிறது. இயேசுவை மறுதலின்னு சொன்னாலும் கூட நான் மறுதலிக்க மாட்டேன், இயேசுவுக்காக வாழ்வேன் என்று சொல்லுகிற அளவுக்கு ஒரு தைரியம் வேண்டும் என்றால் வசனம் நமக்குள் ஆழமாய் இருக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. நாம் பின்வாங்கி போவோமானால் வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது? வாசித்து பாருங்கள். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 38-39 வசனங்களை வாசிங்கள். ஹீப்ரூஸ் 10:38-39. விசுவாசத்தினாலே விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா எப்படி இருக்காது? பிரியமாயிராது. ஆண்டவர் சொல்லுகிறார், விசுவாசத்தினால் நான் நிற்க முடியும், பிழைக்க முடியும், ஆனால் பின்வாங்கி போவேனானால் என் ஆத்துமா அவன் மேல் என்ன செய்யாது? பிரியமா இராது என்கிறார். அடுத்த வசனம், நாமோ கெட்டு போக பின்வாங்குகிறவர்களாய் இராமல். அப்போ பின்வாங்குகிறவர்கள் என்ன செய்வார்கள்? கெட்டு போவார்கள், பாவத்தில் விழுந்து விடுவார்கள், குடிப்பழக்கத்தில் விழுந்து விடுவார்கள், தவறான பழக்கங்களிலே சிக்கப்பட்டு விடுவார்கள். நாம் கெட்டு போக பின்வாங்குகிறவர்களாய் இராமல் பாருங்கள், ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கிறோம். அப்ப பின்வாங்காதவர்கள் என்ன செய்கிறோம்? ஆத்துமா முன்னேறி கொண்டு இருக்கிறது. எவ்வளோ ரகசியம் பாருங்கள். நாம் இந்த சரீரத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அதை விட இந்த சரீரம் 70 வருஷம், 80 வருஷம், 90 வருஷம், ஆனால் நித்திய காலம் வாழும் இந்த ஆத்துமா எவ்வளவு முக்கியம். அதற்கு தான் நாம் அதிக நேரத்தை கொடுக்க வேண்டும். வசனத்தை வாசிப்பதினால், வசனத்தை கேட்பதினால், வசனத்தை தியானிப்பதினால், கர்த்தர் பேரில் வைத்திருக்கிற விசுவாசத்தினால் தான் நிலைத்திருக்க முடியும். அல்லேலூயா. ஆகவே இந்த எபிரேயர் 4ஆம் அதிகாரத்திலே இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் முதலாவது என்ன செய்ய வேண்டும்? பின்வாங்காமல் இருக்க வேண்டும். நோ பேக் ஸ்லைடிங். ஆமென். பின்வாங்குகிற இறுதியை நமக்குள்ள என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. இந்த நாளிலே நாம் சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவரோடு கூட உடன்படிக்கை பண்ணின நாட்களிலே என்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? இன்றைக்கு நான் ஆண்டவருக்குள் எப்படி வளர்ந்திருக்கிறேன்? பின்வாங்கி போயிருக்கிறேனா? ஜப வாழ்க்கை, வேத வாசிப்பு, சாட்சியா இருப்பது, பரிசுத்தமா இருப்பது, என்னென்ன காரியங்கள் நான் பின்வாங்கி இருக்கிறேன்? கர்த்தருடைய காரியங்களிலே நான் ஈடுபாடு கொள்வதிலே பின்வாங்கி இருக்கிறேனா? எல்லாவற்றையும் நாம் உணர்ந்து நாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். முதலாவது. இரண்டாவது 2ஆம் வசனம், எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், ஏனெனில்
ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்பட. இரண்டாவது குறிப்பு, இளைப்பாறுதலில் பிரவேசிக்க வேண்டும் என்றால் முதலாவது பின்வாங்க கூடாது. இரண்டாவது, சுவிசேஷத்தை கேட்ட அவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டார்கள். அப்போ நமக்கு என்ன தேவை? இரண்டாவது, விசுவாசம் தேவை. அல்லேலூயா. விசுவாசம் என்றால் என்ன? விசுவாசம் என்றால் என்ன? நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எபிரேயர் 11:1, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும், ஒரு காரியத்தை நம்புகிறதின் உறுதியும், காணப்படாதவைகளின் நிச்சயமும். காணப்படாத ஒன்றின் நிச்சயம். நன்றாய் கவனிங்கள். காணப்படாத ஒன்றின் மேல் வைக்கிற நிச்சயத்திற்கு பேர் என்ன? விசுவாசம். எதை காணவில்லை? பரலோகத்தை காணவில்லை, இயேசுவை காணவில்லை. ஏன் உங்க மூளையை கூட நீங்க என்ன பண்ணல? பார்க்கல. மூளை இருக்குது, ஆனா உங்க மூளையை நீங்க யாராவது பார்த்துருக்கீங்களா? சொல்லுங்களேன் பார்க்கலாம். என் மூளையை நான் பார்த்தா தான் விசுவாசிப்பேன் அப்படின்னா உங்க மண்டை என்ன பண்ணணும்? உடைச்சு மூளை எடுத்து என்ன பண்ணணும்? கையில் கொடுக்கணும். அப்படி நீங்கள் உயிரோடு இருக்க மாட்டீங்க. அப்போ யாராவது உனக்கு மூளை இல்லையா அப்படின்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கோபம் எப்படி வருது? பொத்துக்கிட்டு வருது. என்னை பார்த்து எப்படி மூளை இல்லைன்னு சொல்லலாம்? எனக்கு தான் மூளை இருக்குதே. அப்போ மூளை இருக்குன்னு பார்க்காத ஒன்றை விசுவாசிக்கிற முடியுதில்ல. எனக்கும் என்ன சொல்கிறோம்? எனக்கும் மூளை இருக்குது. வீட்டில் ஏதாவது சண்டைகிட்ட வந்துருச்சுன்னா உனக்கு மூளை இல்லையா அப்படின்னு சொன்னால் உடனே கோவம் வந்துடுது. எனக்கு என்ன மூளை இல்லைன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கும் மூளை இருக்குது அப்படின்னு சொல்கிறோம்ல. அப்போ காணாத ஒன்றை நாம் விசுவாசிக்கிறோமே. காணாத பரலோகத்தை, காணாத தேவனை விசுவாசிக்கிறதும் அதுதான் விசுவாசம். அல்லேலூயா. அதே எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது பாருங்கள், 6ஆம் வசனம், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் என்றால் என்ன? தேவன் உண்டென்று விசுவாசிப்பது. தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார் என்று விசுவாசிப்பதுதான் விசுவாசம். ஒரு இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்திருக்கிற நம்ம எல்லாருக்கும் இந்த விசுவாசம் இருக்குது. ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார், ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார், அவரை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார். நம்ம நாடு ரொம்ப பக்தி நிறைந்த நாடு. ஆனால் சில வேளைகளில் அதை வேறு வழியாக போயிடுறாங்க, உண்மை தெரியாம போயிடுறாங்க, அவ்வளவுதான். ஆகவே நாம் இந்த விசுவாசம் இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு பின்வாங்குதல் இருக்கக்கூடாது. இரண்டாவது, விசுவாசம் இல்லாமல் இருக்கக்கூடாது. மூன்றாவது குறிப்பு, எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. ஆகையால் சிலர் அதில் பிரவேசிப்பது இன்னும் வரப்போகிற காரியமாய் இருக்கிறபடினாலும் சுவிசேஷத்தை முதலாவது கேட்டவர்கள் கீழ்ப்படியாமையினாலே அதில் பிரவேசியாமற் போனபடியினாலும். இவங்க எல்லாருமே சுவிசேஷத்தை கேட்டவர்கள்னு போட்டிருக்குது. அந்த நாட்கள் என்ன சுவிசேஷம்? அந்த நாட்கள் சுவிசேஷம் என்றால் நற்செய்தி, நல்ல விசேஷம். அந்த நாட்களில் என்ன சுவிசேஷம் என்றால் 400 ஆண்டுகள் அடிமைப்பட்ட அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு சுவிசேஷம் வருகிறது. There was a good news. என்ன? கர்த்தர் உங்களை சந்தித்து உங்களை மீட்டு ரட்சித்து பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்கு கொண்டு போவார். இதுதான் அந்த சுவிசேஷம். இன்றைக்கு அதே சுவிசேஷம் இயேசுவினால் எப்படி பிரசங்கிக்கப்படுகிறது? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. ஆண்டவர் நமக்காக ஒரு ராஜ்யத்தை என்ன செய்திருக்கிறார்? ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கு. இதுதான் இந்த சுவிசேஷம். அன்றைக்கு அடிமைத்தனத்தில் இருந்த மக்களுக்கு கானான் என்பது சுவிசேஷம். இன்றைக்கு பாவ அடிமைத்தனத்தில் இருக்கிற மக்களுக்கு பரலோகம் என்ற சுவிசேஷம். அன்றைக்கும் வசனத்தை கேட்டவர்கள் நிறைய பேர் விசுவாசிக்கல, நிறைய பேர். மூணாவது குறிப்பு என்ன? நிறைய பேர் கீழ்ப்படியல. கேட்கிறாங்க, விசுவாச செய்தியை கேட்கிறாங்க, ஆனால் கீழ்ப்படியல. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமானால், நோவா காலத்துக்கு வந்தா, நோவா காலத்தில் ஆண்டவர் என்ன சொல்றார்? நோவாவை அழைக்கிறார். அவன் உத்தமனாய் இருந்தான், வாழ்ந்த எல்லாரும் பாவம் நிறைந்த மக்களாய் வாழ்கிறாங்க. நோவா உத்தமனாய் இருந்தான். நோவாவை அழைத்து ஆண்டவர் சொல்ற, நீ ஒரு பேழையை உண்டு பண்ணு, பூமியின் மேல் நான் என்ன செய்வேன்?
மழையை வருஷிக்க பண்ணுவேன். பெரும் மழை வரப்போகுது, எல்லாரையும் இந்த பேழையில சேர்த்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. அப்போ அதுவரை பூமியில் என்ன பெய்யல? மழை பெய்யல. அதுதான் கருத்து. பிரச்சனை என்னன்னா, அதுவரை பூமியை பனியால் நனைப்பார், நன்றாக விளைகிறது. மழைங்கிறத அவங்க பார்க்கல. இப்போ ஆண்டவர் நோவாட்ட சொல்றாரு, பெருமழை வரப்போகுது, எல்லாரும் எங்க வந்துருங்க? பேழைக்குள்ள வாங்க. ஆனால் ஒரு ஆளும் கீழ்ப்படியல. ஒரு ஆளும் நாங்க தான் மழையே பார்க்கலையே, மழை எப்படி வரும், மழை இல்லையே அப்படின்னு சொல்லி ஒருத்தருமே நோவாவுடைய பிரசங்கத்துக்கு கீழ்ப்படியல. கடைசியில் கீழ்ப்படிச்சவங்க 8 பேர். யாரு? நோவா, நோவாவுடைய மனைவி, அவனுடைய 3 குமாரர் சேம், காம், யாப்பேத். அந்த 3 பேரும் கட்ட போற பிள்ளை மனைவிமார். இந்த 8 பேர் தான் போனாங்க. மற்ற அத்தனை பேருமே கீழ்ப்படியாமல் போனாங்க. அதே போலதான் இன்றைக்கும் இந்த கடைசி காலத்தில் ஆண்டவர் இயேசு வரப்போகிறார், நமக்கு ஒரு இளைப்பாறுதல் இருக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, மனுஷன் சந்திர மண்டலத்துக்கே போயிட்டாங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அறிவெல்லாம் பெருத்துருச்சு அப்படின்னு சொல்ற ஒரு கூட்டம் இருந்தாலும் கூட உண்மையாகவே தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னதான் கண்டுபிடிச்சாலும் சரி, எவ்வளோ பெரிய காரியங்கள், ஒரு சுனாமி வர்றதை கண்டுபிடிக்க முடியல. எத்தனையோ காரியங்கள், இன்றைக்கு பயங்கர அழிவுகள் வருகிறது, என்னென்னமோ நடக்கிறது. கடைசி காலத்தில் நாம் நெருங்கி இருக்கிறோம். இளைப்பாறுதல் சமீபமாக இருக்கிறது. அப்போ இந்த இளைப்பாறுதல்ல அவங்க பிரவேசிக்காததற்கு காரணம் கீழ்ப்படியாமை. அப்போ கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன? முதலாவது, பின்வாங்கி போகக்கூடாது. இரண்டாவது, விசுவாசிக்க வேண்டும். மூன்றாவது, கீழ்ப்படிய வேண்டும். யாருக்கெல்லாம் கீழ்ப்படியணும்? யாருக்கெல்லாம் கீழ்ப்படியணும் அப்படின்னா, முதலாவது தேவனாகிய கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தருக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். இரண்டாவது, வசனத்திற்கு கீழ்ப்படியணும். என்ன வசனம் சொல்லுகிறது, அந்த வசனத்திற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். மூன்றாவது, நம்முடைய வாழ்க்கையில பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும். மாம்சத்தின்படி கர்த்தர் நமக்கு கொடுத்த பெற்றோர்களுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். பெற்றோர்களை உதாசீனப்படுத்திடக்கூடாது. வயதானாலும் உனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடாது. பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். நான்காவது, ஆவிக்குரிய பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். இதுக்கெல்லாம் வசனங்கள் இருக்கிறது. உதாரணத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே தேவகுமாரனாய் வந்தார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்தை வாசிங்க. லூக்கா 2:51. பின்பு அவர் அவர்களுடனே கூட போய், அவர்களுடனே என்றது இயேசுவின் பெற்றோர்களுடனே கூட போய் நாசரேத்து ஊரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். இயேசு அவருடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தார். நல்லா கவனிங்க. நான் தான் தேவகுமாரனாச்சே, எனக்கு பிதாவோட பெரிய டைரக்ட் தொடர்பு இருக்குது, நான் உனக்கெல்லாம் கீழ்ப்படிய மாட்டேன்னு சொல்லலை. இயேசு பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தார். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு பட்டணத்துக்கு எழுதும் பொழுது 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம் என்று எழுதுகிறதை பார்க்கிறோம். அப்போ பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆவிக்குரிய பெற்றோராக இருக்கலாம். சபை மேய்ப்பன் ஒரு ஆவிக்குரிய பெற்றோர், உங்கள் மேல் அன்பு வைத்து உங்களை ஆவிக்குரிய ஜீவியத்திலே நடத்தும்படியாக உங்களுக்கு சொல்லும் பொழுது, நான் சொல்லுகிற காரியங்களை அநேகர் கேட்கிறது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். தூரமான இடங்களில் இருந்து கூட நம்முடைய ஆலயத்திற்கு வருகிறவர்கள் உண்டு, பக்கத்தில் உள்ளவர்களும் உண்டு. சொல்லும் பொழுது, பாஸ்டர் சொன்னாங்களா, நாங்கள் கீழ்ப்படுகிறோம் அப்படின்னு சொல்லி கீழ்ப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அதை குறித்து எங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, வாசிங்க. எபிரேயர் 13:17. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியினால் அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். பாருங்கள், இவ்வளவு தெளிவாய் சொல்லப்பட்டு இருக்கிறவர்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர்களானபடினால், உங்க ஆத்துமாவை குறித்து எந்த ஒரு காரியமும் உத்தரவாதம் பண்றதுக்கு போதகர் ஆயத்தமா இருக்கிறார். அப்போ அவங்களுக்கு நீங்க என்ன செய்யணும்? சந்தோஷத்தோடு இருக்க சொல்லுகிற வார்த்தைகளுக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படுகிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆகவே 3 குறிப்புகளை சொன்னேன். பின்வாங்க கூடாது, விசுவாசிக்க வேண்டும், மூன்றாவது கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படிய வேண்டும். இப்படி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் நமக்கு அந்த இளைப்பாறுதலை தருகிறார். இந்த இடத்துல இந்த முற்பிதாக்கள்
சிலர் கீழ்ப்படியாமல் போனார்கள், சிலர் பின்வாங்கி போனார்கள், சிலர் விசுவாசியாமல் போனார்கள். அவர்கள் இளைப்பாறுதலில் பிரவேசிக்கவில்லை. அப்ப கிறிஸ்தவ ஜீவியத்திற்கு தேவையான 3 காரியங்கள் என்ன? விசுவாசம், கீழ்ப்படிதல், பின்வாங்காமல் இருப்பது. பின்வாங்காமல் இருப்பது அப்படின்னா என்ன? முன்னோக்கி செல்வது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இப்படிப்பட்ட சூழ்நிலையில நாம் வாழும் பொழுது இந்த பகுதியின், இந்த செய்தியின் முடிவு எப்படி வருகிறது என்றால், பாருங்கள் 15ஆம் வசனம், நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல், எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவருமாய் இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். ஏன் இது சொல்லப்பட்டு இருக்கிறது? அந்த நாட்களிலே இந்த இளைப்பாறுதலை பிரவேசிப்பதற்கு ஆண்டவர் தேவனுக்கும் மனிதனுக்கும் மத்தியஸ்தராய் வைத்தது பிரதான ஆசாரியர். இந்த பிரதான ஆசாரியனுடைய வேலை என்ன? ஜனங்களை கிறிஸ்துவண்டை வழி நடத்த வேண்டும். தேவ காரியங்களை பாருங்க, 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசியுங்கள். அன்றியும் மனுஷரில் தெரிந்து கொள்ளப்பட்ட எந்த பிரதான ஆசாரியனும் பாவங்களுக்காக காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும்படி மனுஷருக்காக தேவ காரியங்களை பற்றி நியமிக்கப்படுகிறான். பாருங்கள், தேவ காரியங்களை செய்வதற்காய் நியமிக்கப்பட்டவர்கள் தான் பிரதான ஆசாரியன். ஆனால் இந்த பிரதான ஆசாரியன் எப்படி இருந்தான் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. பலவீனங்களை குறித்து பரிதபிக்கப்படத்தக்கவர் அல்ல. அவங்க பரிதாபப்படுறவராய் இல்லை. அந்த காலத்து பிரதான ஆசாரியன் என்ன செய்கிறான்? ஒரு பலவீனத்தை கண்ட உடனே பரிதாபப்படணும். ஆனா பரிதாபப்பட மாட்டாரு. அவருக்கு தனக்கு கிடைச்ச ஒரு பொசிஷன் என்னது? இந்த பொசிஷன் எனக்கு கிடைத்ததுன்னு சொல்லி ஜனங்களை மிரட்டி உருட்டிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கும் சில வேளையில் அப்படிதான் இருக்கிறாங்க. கிறிஸ்தவ சமுதாயத்தில் நாம் ஊழியக்காரர்களாக இருக்கிறவர்கள், ஊழியக்காரர்கள் இடத்துல நான் பேசும்போது அதை பேசுவேன், அதிகமாக பேசுவேன். ஊழியக்காரர்கள் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. நம்ம அதிகாரம் பண்றதற்கு தேவன் நம்ம கையில் இதை தள்ளல. அன்பு கூற, ஜனங்களுக்காய் பரிதபிக்க, ஜனங்களை நேசிக்கிறவர்கள். அந்த காலத்தில் பிரதான ஆசாரியன் அப்படி இல்லை. பிரதான ஆசாரியனுடைய செய்கைகளை சிலதை சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்துவை தீர்ப்பளிக்கும் பொழுது பிரதான ஆசாரியன் ஜனங்களை என்ன பண்ண சொன்னார்? தூண்டி விட்டார். இவனை கொலை செய்யும்படி பேசுங்க அப்படின்னு சொல்லி தூண்டி விட்டார். இதுவா பிரதான ஆசாரியனுடைய வேலை? ஒரு நல்லவராய் நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்த தெய்வத்தை கொலை செய்யும்படி தூண்டி விடுகிறது பிரதான ஆசாரியனுடைய வேலை இல்லை. அவர்கள் செய்தார்கள். ஆகவே நமக்கு ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார். அவர் யார்? அவர் எப்படிப்பட்டவர்? அந்த 15ஆம் அதிகாரத்திலே, எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாதிருக்கிற பிரதான ஆசாரியர், நமக்காய் பரிதபிக்கிற பிரதான ஆசாரியர், அடுத்தது சோதிக்கப்பட்ட பிரதான ஆசாரியர். நம்முடைய ஆண்டவருக்கு கஷ்டம்னா என்னன்னு தெரியும். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் ஒரு பழைய பாட்டு இருக்கு. அதுல என்ன இருக்குது? 6 வயதில் ஆரம்ப பள்ளியில் கல்வி பயின்றார் அப்படின்னு சொல்லி வரும். அப்புறம் இன்னொரு அடி என்னது? சூசையும் மறைந்தாரே. அவருடைய தந்தையின் பெயர் என்னது? சூசையும் மறைந்தாரே. சின்ன வயதிலேயே இயேசுனுடைய தந்தை மறைந்து விட்டார் அப்படின்னு சொல்லி பாடுவாங்க. அப்போ அந்த நாட்களிலே மரணம் என்றால், இழப்பு என்றால் அவருக்கு தெரியும், கஷ்டம் என்றால் அவர் தெரியும். இவர் தான் குடும்பத்திற்கு மூத்த பிள்ளையா பிறந்திருக்கிறாரு. அப்போ அந்த குடும்பத்தை அவர் பொறுப்பெடுத்து நடத்தியிருக்கிறார். 30வது வயதில தான் ஊழியத்தை தொடங்குகிறார். இப்போ 30 வயது வரை என்ன செய்தார்? தன்னுடைய குடும்பத்தை, தன்னுடைய தாயை, தன்னுடைய சகோதரிகளை இயேசு என்ன செய்தார்? காப்பாற்றி இருக்கிறார். குடும்ப பொறுப்பு என்றால் இயேசுவுக்கு என்னன்னு தெரியும். அல்லேலூயா. திடீர்னு அவர் சப்பரத்தில் வந்து உட்காரல, திடீர்னு ஒரு சிங்காசனத்திற்கு வரல. எல்லாவற்றையும் அவர் அறிந்தவர். பலவீனங்களை அறிந்தவர், உங்களுடைய வேதனைகளை அறிந்தவர், உங்களுடைய கஷ்டங்களை அறிந்தவர். அதனாலதான் இயேசுவின் இடத்துல வரும்பொழுது நம்ம பாரத்தெல்லாம் என் மேல வைத்து விடுங்கள்னு ஏன் சொல்றாரு? அவருக்கு கஷ்டம்னா என்னன்னு தெரியும். கஷ்டமே தெரியாத ஒரு ஆளுக்கிட்ட போய் நான் பசியே தெரியாத ஆளுக்கு பசியா இருக்கிறேன்னு சொன்னா என்ன தெரியுமா? புரியவே பசியா பசியா அப்படிம்பாங்க. எனக்கு நிறைய பேருக்கு கஷ்டம்னா தெரியாது. இன்னைக்கு இந்த காலத்து பிள்ளைகளை கேளுங்க, பசினா தெரியுமா அவங்களுக்கு? நம்ம கஷ்டப்பட்டாலும் அவங்களுக்கு என்ன பண்ணிடுறோம்? ஊட்டிடுறோம். அவங்க கேட்குறத வாங்கி கொடுத்துட்றோம். அவங்களுக்கு பசினா தெரியாது. நான் கஷ்டப்பட்டேன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? அவங்களுக்கு கஷ்டம்னா என்னன்னு தெரியுமா? தெரியாது. அவங்களுக்கு கஷ்டம் என்னது? ஹோம்ஒர்க் எழுதுறது தான் கஷ்டம். அவங்க தெரிஞ்ச கஷ்டம் அதுதான், ஹோம்ஒர்க்கு தான் கஷ்டம். மற்றபடி நான் கஷ்டப்பட்டேன்னா என்ன கஷ்டப்பட்டேன்னு அவங்களுக்கு கஷ்டனால என்னென்னு தெரியாது. நம்ம பார்க்குற அளவுக்கு
இப்போ எல்லாமே அவங்களுக்கு நிறைவாய் கிடக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு காலத்தில் இதெல்லாம் நம்ம கிடைக்கல. அப்போ அந்த நாட்களை அதை போலதான் கஷ்டங்கிறது இன்றைக்கு தெரியாது. அருமையானவர்களே, நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவருக்கு எல்லா வேதனைகளையும் அறிந்தவர். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிங்க. 2:18. ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்பட்டார், பாடுபட்டார். அது அவர் சோதிக்கப்படுகிறவருக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு என்ன செய்கிறார்? உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கு பாடுகளில் இருக்கிறீங்களா? கஷ்டங்களில் இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். செய்தியை முடிக்கிறேன் பாருங்க. அப்போ 15ஆம் வசனம், அவர் அப்படிப்பட்ட பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். 16ஆம் வசனத்தை பாருங்க, எல்லாரும் பாருங்க. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேர கடவோம். பாருங்க, இப்ப நமக்கு இரக்கம் வேண்டுமானாலும் சரி, ஏற்ற சமயத்தில் உதவி சகாயம் வேணுமானாலும் நம்ம யாரிடத்துல போகலாம்? கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? எப்பனாலும் இயேசுட்ட வரலாம். பழைய ஏற்பாட்டிலே கிருபாசனம் இருந்தது. பாருங்க, எங்க இருந்துச்சு பாருங்க. பழைய ஏற்பாட்டிலே மகா பரிசுத்த ஸ்தலத்தில் தான் இருந்தது. அந்த நாட்களிலே இந்த கிருபாசனத்திற்கு ஆங்கிலத்துல பேர் மெர்சி சீட். மெர்சினா என்னது? இரக்கம். இரக்கம் நிறைந்த ஒரு இருக்கை தான் கிருபாசனம். யார் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவர் அமர்ந்திருக்கிற ஆசனத்துக்கு பேரு தான் கிருபாசனம். ஆமென். இப்ப அந்த கிருபாசன தண்டையில நாம் தைரியமாய் சேர கடவோம் இங்க சொல்றாரு. பழைய ஏற்பாட்டு காலங்களிலே தைரியமா போக முடியாது. ஏன் சொல்லுங்க பார்க்கலாம். அது எங்க இருந்துச்சு? மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்தது. இப்போ அன்றைக்குள்ள ஆசரிப்பு கூடாரத்தில் 3 ஸ்தலம். இப்போ நம்ம சபை எடுத்துக்கிட்டா இந்த அந்த கண்ணாடி கதவுக்கு வெளியில் உள்ள பகுதி 1, அப்புறம் இது ஒரு பகுதி நீங்கள் உட்கார்ந்து இருக்கிறது, இது 3வது பகுதின்னு வச்சுக்கோங்க. அது பிரகாரம், என்ட்ரன்ஸ். இது வந்து ஹோலி பிளேஸ். இது வந்து மோஸ்ட் ஹோலி பிளேஸ். இங்கே யாருமே என்ன பண்ணக்கூடாது? வரக்கூடாது. வருஷத்துக்கு ஒரு முறை பிரதான ஆசாரியன் தான் வரணும். அவரும் சும்மா வரக்கூடாது. அவர் அங்கியை போட்டிருக்கணும். அங்கி ஃபுல்லாக என்ன பண்ணும்? மணி பெல் தொங்கும். அந்த அங்கி அப்படியே ஆட பெல் அடிக்கும். அவர் பிரதான ஆசாரின் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகும்போது ஒரு கயிறு கட்டிக்கிட்டே போவாராமா. ஒருவேளை தப்பு செய்துட்டு இங்கே போனார்னா, ஒருவேளை அங்கே அடிபட்டு விழுந்துட்டாருன்னா, ரொம்ப நேரம் வரலைன்னா இழுத்துருவாங்க. அப்படிதான் அன்னைக்கு இருந்துச்சு. ஏன்னா யாருமே போக முடியாது. பயங்கரமான ஸ்தலம், யாரும் போக முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாய், அல்லேலூயா, இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் மரணத்தின் மூலமாய் நாம் எல்லாரும் சேரும் பாக்கியத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். இன்னைக்கு எந்த ஜாதியானும் எந்த மொழியை சார்ந்தவர்களும், ஆதிவாசிகளா இருந்தாலும் நரிக்குறவர்களா இருந்தாலும் பாஸ்டரா மாறிட்டாங்க. அல்லேலூயா. அன்றைக்கு அப்படி யாருமே வர முடியாது. இன்னைக்கு உங்க பிள்ளைகள் பாஸ்டரா வரலாம், ஊழியக்காரர்களாய் வரலாம். நரிக்குறவர்கள் பாஸ்டர் இருக்கிறாங்க, ஆதிவாசிகள் பாஸ்டரா இருக்கிறாங்க. எல்லாரும் இந்த ஊழியத்தை செய்யலாம். காரணம் என்ன? தைரியமாய் செய்கிற ஒரு பாக்கியம். அல்லேலூயா. வாசித்து பாருங்கள். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 10:20. அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியால். அந்த தைரியம் எப்படி வந்தது? through the blood of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால், சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால் அந்த தைரியம் வந்தது. இப்ப நம்ம எப்படி வரோம் தெரியுங்களா? ஆண்டவருடைய கிருபாசனத்துக்குள்ள, ஆண்டவரே உம்முடைய இரத்தம் எனக்காய் பரிந்து பேசுகிற இரத்தம். அல்லேலூயா. நான் ஒரு பாவி தான், நான் நிறைய அக்கிரமம் செய்திருக்கிறேன், அநியாயம் செய்திருக்கிறேன், ஆனா என் மேல நீர் இரக்கம் வைக்கிறீர். அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாய் நமக்கு செய்யாமலும், நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாய் நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். அவருடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. இப்ப தைரியமா வரோம். இயேசுவின் பக்கமாய் தைரியமாய் வருகிறோம். அவரிடத்துல வந்து அந்த இளைப்பாறுதலை பிரவேசிப்பதற்கு நாம் கடந்து வருகிறோம். அதற்கு தான் அந்த கிருபாசனம் வைக்கப்பட்டு இருக்கிறது. இந்த கிருபாசனத்தினுடைய வேலை என்ன? 2 வசனங்களை சொல்லி முடிக்கிறேன், வார்த்தைகளை முடிக்கிறேன். யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இங்கே நான் உன்னை சந்திப்பேன், கிருபாசனத்தின் மீதிலும் சாட்சி பெட்டியின் மேல் நிற்கும் 2 கேருபீன்களின் நடுவிலும் இருந்து நான் இஸ்ரவேல் புத்திரருக்காக உனக்கு கற்பிக்க போகிறவைகளை எல்லாம்
உன்னோடே சொல்லுவேன். பாருங்கள், இந்த வசனத்திலே கிருபாசனத்திலிருந்து 2 காரியங்களை நாம் பார்க்கிறோம். ஒன்று, தேவன் சந்திக்கும் ஸ்தலம். இட்ஸ் a மீட்டிங் பிளேஸ். ஆண்டவர் மோசேயை சந்திக்கிறார். சந்தித்துட்டு இஸ்ரவேல் புத்திரருக்கு கற்பிக்கிறவைகளை போதிக்கிற இடம், சொல்லுகிற இடம். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் கிருபாசனத்துக்கு வரும்போது, இன்றைக்கு கிருபாசனத்தில் ஆண்டவர் இருக்கிறார். அவர் என்ன செய்கிறார்? நம்மை சந்திக்கிறார். நம்மை சந்திக்கிறார். ஒருவேளை இன்னைக்கு இளைப்பாறுதல் இல்லையா, இரக்கம் இல்லையா, சகாயம் இல்லையா? உங்களை சந்திக்கிற கிருபாசன தண்டையிலே நீங்களும் நானும் வந்திருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் சந்திக்கிற மீட்டிங் பிளேஸ் எதுமா? இதுதான். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த காலவெளியில கர்த்தர் உங்களை சந்திக்கிறார். அடுத்தது வாசிங்கள், நம்பர் 7:89. மோசே தேவனோட பேசும்படி ஆசாரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்கும் போது தன்னோட பேசுகிறவரின் சத்தம் சாட்சி பெட்டியின் மேலுள்ள கிருபாசனமான 2 கேருபீன்களின் நடுவில் இருந்துண்டாக கேட்பான். பாருங்கள், தேவ சத்தம் செயல்படுகிற, சொல்லப்படுகிற, வெளிப்படுகிற இடம்தான் கிருபாசனம். அல்லேலூயா. கிருபாசனத்தில் வரும்போது இங்க என்ன பேசப்படுகிறது? தேவனுடைய சத்தம். கர்த்தர் உரைக்கிறார். பாடல் மூலமாய் கர்த்தர் உரைக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவோ பாடல்கள் நம்ம என்ன செய்கிறது? ஆற்றுகிறது. ஆமென். இன்றைக்கு பாடின பாட்டில் ஒரு பாட்டு என்ன தெரியுமா? அலை அலையாய் துன்பம் சூழ்ந்தாலும், நிலை குலைந்து ஆழ்ந்து போனாலும், அலைக்கடலை தவிர்த்து நடுக்கடலிலே நின்று நம்மை காப்பாற்றிய தேவன். அல்லேலூயா. உங்களுக்கு தொடர்ந்து அலை அலையா துன்பம் வருதா? அலைக்கடலின் நடுவிலே நின்று இறைகிற புயலை பார்த்து இறையாதே அமைதலாய் என்று சொல்லி அமைதலாக்கின கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். பாடல் மூலமாய் கர்த்தர் பேசுகிறார். ஆமென். அல்லேலூயா. வார்த்தையின் மூலமாய் பேசுகிறார். நான் உங்களுக்கு சத்தத்தை வெளிப்படுத்துவேன் என்று வார்த்தையின் மூலமாய் பேசுகிறார். இதுதான் பரிசுத்த ஸ்தலம், கிருபாசனம். இந்த கிருபாசனத்திற்கு நாம் வருவதற்கு இந்த வந்து இதன் மூலமாய் தான் அந்த இளைப்பாறுதலுக்குள் செல்ல போகிறோம். தேவன் ஒரு பெரிய இளைப்பாறுதலை நமக்கு வைத்திருக்கிறார். அன்பு சகோதரர்களே, இன்னைக்கு ஒருவேளை இளைப்பாறுதல் இல்லாமல் இருக்கலாம். இன்றைக்கு பல சங்கடங்களினால் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிற ஆண்டவர் இருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? கிருபாசன தண்டையிலே நாம் நெருங்குவோம். கிருபாசனம் ஆண்டவரிடத்திலே உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லுங்க. அவர் இரக்கம் செய்கிற தேவன், சகாயம் செய்கிற தேவன். ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அந்த கிருபாசன தண்டையிலே இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் இரக்கம் உள்ளவராய் இருக்கிறார். அவர் பேசுகிறவராய் இருக்கிறார். உங்களை சந்திக்க வருகிறவராய் இருக்கிறார். உங்களுடைய பிரச்சனைகள் உங்களுக்கு தெரியும். ஆண்டவருக்கு தெரியும். பாடுனா அவருக்கு தெரியும். துரோகம்னா அவருக்கு என்னன்னு தெரியும். துரோகம் என்றால் என்னன்னு தெரியும். உங்களுக்கு யாரோ துரோகம் செய்றாங்களா? துரோகம்னா என்னன்னு தெரியும். இயேசுவுக்கு துரோகம் பண்ணாங்க, காட்டி கொடுத்திருக்காங்களா? உங்களை காட்டி கொடுத்திருக்காங்களா? இயேசுவுக்கு காட்டி கொடுத்தால் என்னன்னு தெரியும். உங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியன் அல்ல, உங்க வேதனைகளை அறிந்த தேவன், உங்கள் பாடுகளை அறிந்த தேவன், உங்கள் துக்கங்களை அறிந்த தேவன் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகிறார். உங்களோடு கூட பேசுகிறார். கிருபாசன தண்டையிலே நாம் கடந்து வருவோம். ஹல்லேலூயா. இந்த கிருபாசன தண்டையில வந்து நம்ம பாரத்தை ஊற்றும் பொழுது, நம்ம பாரத்தை சொல்லும் பொழுது, இங்கு ஒரு ஆசாரியன், பிரதான ஆசாரியன் இருக்கிறார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. நமக்காக பாடுபட்டவர், நமக்காக ரத்தம் சிந்தினவர், நம்முடைய மீறுதலை ஏற்றுக்கொண்டவர், நம்முடைய துக்கங்களை சுமந்தவர், நம்முடைய பாடுகளை நன்கு அறிந்தவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.